இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொலுவோட வீலாக்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். இது வந்து பார்ட் 2. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் வந்து நான் ஸ்டார்டிங் வீட்டுக்குள்ளே போகிறதுலேருந்தே அவங்க டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் போகிறேன் உள்ளே. இப்படி தான் டெக்கரேட் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதான் ஃபுல் கொலுவும். ஆக்சுவலி மேலே வந்து இப்படிலாம் டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இந்த பொம்மைலாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்க மணியாலேயே செஞ்சது. ஒன்றுத்தையும் எல்லாமே வந்து மணி தான். இப்போ நம்ம கொலு பொம்மையில் பார்க்கலாம். என்னென்ன பொம்மைலாம் வச்சுருக்காங்கன்னு கொலுவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேலே வந்து என்ன வச்சுருக்காங்கன்னா கிருஷ்ணர், அதுக்கு பக்கத்தில் வந்து லக்ஷ்மி வச்சுருக்காங்க, அதுக்கு பக்கத்தில் வந்து துர்கை அம்மன் வச்சுருக்காங்க, அதுக்கப்புறமா சரஸ்வதி வச்சுருக்காங்க, அப்புறமா சீதா, ராமர், லக்ஷ்மணன் வந்து சேர்ந்து இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த படிக்கட்டில் வந்து கிருஷ்ணர் சிலை வச்சுருக்காங்க, கோமாதா சிலை, அதுக்கப்புறமா பார்க்கடல் வந்து கரையிற மாதிரி ஒரு சிலை வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த படிக்கட்டில் வந்து ஒரு அம்மனை வந்து சிங்காரித்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த படிக்கட் ஃபுல்லாகவே வந்து லக்ஷ்மியோட சிலையை வச்சுருக்காங்க. அடுத்த படிக்கட்டில் வந்து சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறமா சரஸ்வதியை வந்து மணியாலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. அப்புறமா கலசம் 2 குத்து விளக்கையும் மணியாலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்த ரோவில் வந்து ஒரு கல்யாண பொண்ணு, கல்யாண பையன், அப்புறமா அவங்க சுற்றி இருக்கிறவங்க சொந்தக்காரங்க, அப்புறமா மேளம் வாசிக்கிறவங்கலாம் வந்து மணிலேயே வந்து அவங்களெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க மேலே. அதுக்கப்புறமா தனியாக ஒரு மனை வச்சு அங்கே வந்து விநாயகர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் இந்த கொலு வச்சுருக்கவங்க வீட்டுக்கு போனோடனே ஃபஸ்ட்டில் கண்ணில் பட்டது இந்த அம்மன் தான். அவங்கள புடவை கட்டியிருக்கிறதுலேருந்து, அவங்க ஜவுரியிலேருந்து, அவங்க போட்டிருக்க மாலை வரைக்கும் எல்லாமே அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. கிருஷ்ணர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க சைடில் வந்து இது ஃபுல்லாகவே மணியாலேயே செஞ்சு வச்சுருக்காங்க. இவங்க வந்து அந்த தேர் இழுக்கிறாங்க பின்னாடி. சொன்னால அந்த மேலவாதியம்லாம் வருவாங்கள்ல, அந்த ஊர்வலம், அவங்க வந்து இது எல்லாமே அந்த ஆட்கள் எல்லாமே வந்து மணி. அதுக்கப்புறமா லக்ஷ்மி கையில் இருக்க வீணை, இந்த வீணையும் வந்து ஃபுல்லாகவே மணியால் தான் செஞ்சு வச்சுருக்காங்க. இதெல்லாம் நான் வேறு எங்கேயுமே பார்த்ததில்லை, இவங்க வீட்டில் தான் பார்த்தேனே. ஆட்கள்லாம் வந்து மணி தான். அதுக்கப்புறமா வந்து இதுதான் தேர் பின்னாடி. இது எல்லாமே மணிலேயே தான் போட்டது, எல்லாமே கையில் பண்ணது. அப்புறமா குதிரை, அதுக்கப்புறமா அந்த தேரில் அங்கே ரோட்டில் பெண்கள்லாம் பழைய காலத்தில் ஆடுவாங்கள்ல, அதெல்லாம் வச்சுருக்காங்க. கரகாட்டம் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அது ஒரு பொண்ணு ஆடுற மாதிரி அதெல்லாம் மணியில் செஞ்சு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா 6 படை வந்து முருகரை வச்சுருக்காங்க. இங்கே குளம் இருக்குது பாருங்கள். குளம் கூட எல்லாமே மணி தான், மணியால் தான் செஞ்சது. ஆறு படைன்னு மேலே எழுதி ஒட்டிட்டு 6 படை முருகரையும் வச்சுருக்காங்க. இது ஒரு படை முருகர், அப்புறமா வள்ளி தேவானை இருக்காங்க. அதுக்கப்புறமா இது இன்னொரு முருகர்.
அம்மா ஒரு நம்ம கண்ணாடி முன்னாடி பார்த்து ஒரு பொண்ணு அலங்காரம் பண்ணிக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. தொட்டில் இருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே வந்து தையல் மிஷினில் வந்து தைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே மணியால் தான் பண்ணியிருக்காங்கன்ட்டு. அதுவும் கையில் பண்ணது எல்லாமே. இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு, எப்படி இதெல்லாம் பண்ணாங்கன்ட்டு. பட் எல்லாமே செம்மையாக இருக்குது. மாட்டு வண்டி இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஆள் நிற்கிறாரு. அதுக்கப்புறமா இங்கே வாத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே மான்கள்லாம் இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே ஃப்ளவர் பாட் நடுவில் வச்சு இங்கே சுற்றி ஆட்கள்லாம் உட்காந்து பேசுகிற மாதிரி வச்சுருக்காங்க. அம்மா நடுவில் கிளி இருக்குது. அம்மா ரேபிட் இருக்குது. கொக்கு இருக்குது. நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்ன்ட்டு. இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.